Welcome to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான டேஸ்டியான கீரை பொரியல். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காய்ந்த மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 கை அளவுக்கு நறுக்கிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுனாலும் ஓகே தான். இப்போ வெங்காயத்தை ரொம்ப நேரம் இதில் குக் பண்ணிட வேண்டாம். அது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அதை சாட்டே பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 பூண்டு பல் இதையும் நசுக்கி இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கை கீரை இதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் 2-3 தடவை கழுவிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுடுங்க. ஸோ வச்சுட்டு அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த கீரை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாமே, நம்ம கழுவும் போது யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே அந்த பாத்திரத்தில் அடிப்பகுதியில் சேர்ந்துடும். அப்போது நம்ம கீரை தண்ணியே இல்லாமல் நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீரையை தண்ணியே இல்லாமல் பொரியல் பண்ணுறதுனால அது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போது கீரையை 1 நிமிடம் அதிகமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சொல்கிறோம் இல்லையா, அந்த சோடா மாவு, அதில் ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை அப்படியே கீரை மேலே நல்லா தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு கீரை நல்லா கிளறி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் சோடா கீரையில் ஆட் பண்ணுறதுனால கீரை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஈவன் பேபிஸ்க்கு கூட நீங்கள் இந்த கீரையை கொடுக்கலாம், அந்தளவு சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் முக்கியமாக அந்த பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு கையளவு எடுத்து கீரை மேலே அப்படியே பரப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. கீரையில் எந்த அளவு தேங்காய் சேர்க்குறோமோ அந்தளவு கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க. இது ஒரு மேஜிக்கல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமானது, அதை சொல்லவே முடியாது. அது போயிட்டே இருக்கும் அதோட பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் எல்லாம். கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 3 தடவையாவது முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. ஆரஞ்சில் இருக்கிறத விட 7 மடங்கு விட்டமின் சியும், வாழைப்பழத்தில் இருக்கிறத விட 15 மடங்கு பொட்டாசியமும் இருக்குது. முருங்கைக்கீரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.